வணக்கம் கண்ணு, இது சிங்கப்பூர் மண்ணு. என்னதான் குழம்பு வச்சாலும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வராது. எங்க அம்மா இதை அட்டகாசமா வைக்கி. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீ வைக்கிற மாதிரி வச்சு அசத்த போற. ஒரே நிமிஷம் இரு, கால் வந்துட்டே இருக்குது. ஹலோ, யார் கூட தான் பேசிட்டு இருப்பீங்க? எங்க அம்மா போன் பண்ணுச்சு. நீ எல்லாம் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற, நான் வைக்கிற மாதிரி குழம்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நாளா கீரி போட்டு எண்ணெயில வதங்குற கத்திரிக்காய் மாதிரி இருக்கிற கணவர்களுக்கு தான் தெரியும் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிறது பெருசா இல்ல சண்டை கட்டியில விளக்கி விடுறது பெருசான்னு. யாரையும் சொல்லியப்பா, பொதுவா சொன்னேன். கண்ணு, இந்த கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபதம் விளையாட்டாட்டா 5, 6, 12 ஏணிப்படியில் ஏறி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மடார்னு ஒரு தாயம் உளுந்து பாம்பு கடி வாங்கி சடார்னு கீழே வந்துருவோம். பொழுதா வரைக்கும் உழுகாத தாயோ பொசுக்குன்னு உளுந்துரு. என்னத்த சொல்ல. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு சட்டியில கொஞ்சம் மிச்சம் இருக்கையில நல்லா சுடு சோத்தை போட்டு பிணைஞ்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஊட்டுற மாதிரி கொண்டு போய் மடார் நம்ம